பாவக்காய்னாலே பயந்து ஓடுறவங்க உங்க வீட்டுல இருந்தா இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு செஞ்சு பாருங்க. கசப்பே இல்லாம நல்ல டேஸ்டா வாய்க்கு உணர்த்தியா சூப்பரா இருக்குங்க. பாவக்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. வாரத்துல ஒரு வாட்டி கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. 2 மீடியம் சைஸ் பாவக்காவை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து அதுல 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கட் பண்ண பாவக்காவை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாவக்காய் எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க. நல்லா கையில பிழிஞ்சிட்டு வெளியே எடுத்துட்டு தனியா ஒரு தட்டுல போட்டு வச்சுக்கோங்க. அதையும் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி 1 டேபிள் ஸ்பூன் தேங்காவையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா ஈரத்தன்மை போற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 2 வரமிளகாவையும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் கடைசியா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாத்தி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃபிளேம்லயே வறுக்கோங்க. மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா பாவக்காய் பொன்னிறமா மாறுற அளவுக்கு வறுத்து அதையும் வெளியே எடுத்து வச்சுட்டு அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு விழுந்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து 5-6 பல்லு பூண்டை நல்லா இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்டையும் சேர்த்து நல்லா சுருள மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வதக்கி வச்சிருக்கிற பாவக்காவையும் சேர்த்து மசாலாவோட ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃபிளேம்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சு சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி ஒரு 2 ல இருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தையும் சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இடையில ஒரு 2 வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் எல்லாம் நல்லா இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு சூப்பரா இருக்குங்க.